வணக்கம் நண்பர்களே. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்ன புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதான் முதல் வீடியோ. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே ஜித்தாவில் உள்ளதை அப்படியே வீடியோ பண்ணி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜித்தாவில் ஹவுஸ் டிரைவராக இருக்கோம். என்ன இதுதான் நம்ம சேனலு. பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெய்லி எங்கெங்கெல்லாம் வெளில போகிறோமோ, அதாவது ஹவுஸ் டிரைவராக இருந்துக்கிட்டு என்ன ஒரு நாளைக்கு என்னென்ன ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோமோ அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோவாக எடுத்து சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் காட்டுவோம் அப்படின்றது தான் வந்துட்டு ஐடியா. ஓகே, இது வந்துட்டு ஜித்தாவில் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரவுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இப்போ தான் மேடம் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போ அப்படின்னாங்க. வீட்டுக்கு போ, கால் பண்ணுறேன் அப்புறம் வா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:48, 9:48 ஆகுது. ஓகே, நம்ம வந்துட்டு அந்தளவுலாம் மொபைல் இல்லை. ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இங்கே ஜித்தாவில் இந்த இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக 2 பேரும் ஒரு டச்சில் இருக்கலாம், நல்ல தொடர்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் வண்டியை பற்றி, வேலையை பற்றி, இல்லை ஊர்லேருந்து வர்றது, எந்த வித சந்தேகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். நான் அதுக்கு வந்துட்டு பதில் அளிப்பேன். என்னடா ரெட் சிக்னலில் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க. நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஃப்ரீ ரைட் வந்துட்டு கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ரைட் எடுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, ஸ்டாப் பண்ணி ரைட் எடுத்தோம் அப்படின்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கேமரா இருக்குது. நம்ம இந்த ரைட் எடுக்கிற இடத்துல ஒரு பெரிய கேமரா இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிப்பாட்டாமல் போனால் ஃபைன் அடிச்சிடும். ஃபைனு லைட் எவ்வளோன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபைன் வாங்கினதில்லை, அதனால் நமக்கு தெரியல. ஃப்ரீ ரைட் வந்துட்டு அப்படி நிப்பாட்டாமல் போனால் ஃபைன் அடிச்சிடும். இந்த மேலே ஒரு கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு சீட் பெல்ட்டுக்குள்ள கேமரா. சீட் பெல்ட்டு அப்புறம் ஓவர் ஸ்பீடு வந்தால் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஷாரா ஷாரி நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். பயணத்தை தொடர்ந்துருக்கோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கஃபீலுக்கு சாப்பாடு வாங்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணால் தான் எனக்கே தெரியும். பாருங்கள் மக்களே, 9:50 ஆகுது. 10 மணிக்கு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்படி தான் இருக்கும், எப்போதுமே இப்படி தான் இருக்கும். இந்த இது ஜித்தாவில் ரொம்ப டிராஃபிக் கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரியாத்தில் கூட அப்படிங்கிறாங்க. நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி குவைத்தில் இருந்திருக்கோம். குவைத்தில் ஒரு 3 வருஷம் வண்டி ஓட்டணும். இப்போ இங்கே வந்துட்டு ஜித்தாவில் வண்டி ஓட்டுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இல்லை உங்களுக்குள்ள சஜஷனையும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். டே டு டே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் அப்படியே அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, சும்மா தானே இருக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம அதை வந்துட்டு ஒரு விலாகாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா அதில் தோன்றுனது தான் அது. கண்டிப்பாக மக்களே சொல்லுங்கள். நமக்கு அந்த அளவு இது வரைக்கும் பேசுனதெல்லாம் கிடையாது. நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து யாருக்குமே நான் மேக்ஸிமம் வாய்ஸ் ரெக்கார்டே நான் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதனால் எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ கொஞ்சம் இதாக உள்ளது. இப்போ இது வந்து மொபைல் மைக்லேயே ஓடுது. அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேனல் இதாகவே கேமரா அப்புறம் வந்துட்டு மைக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கலாம் கண்டிப்பாக மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே ரெட் சிக்னலுக்கு மேலே ஒரு கேமரா இருக்குது. அது இல்லாமல் அங்கே நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் உங்களுக்கு தெரியும். இது நான் எடிட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். அந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அடிக்கும், மின்னல் மாதிரி அடிக்கும் ஃப்ளாஷு. முன்னாடி நிற்கிறது மினி கூப்பர் காரு. அம்மா தூண்டு இருக்குது, ஆனால் எவ்வளோக்கு வேலை தெரியுங்களா. அங்கே பாருங்கள், முன்னாடி நிற்கிறது மினி கூப்பரு, லெஃப்ட் சைடில் நிற்கிறது ஆடி Q8, அதுக்கு வந்தால் BMW நிற்கிது. நம்ம ஓட்டுற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டோவில் ரஷ்ஷு. ஓகே, சிக்னல் விழுந்துருச்சு. ஷாரி நல்ல ஒரு பெரிய ரோடு இது. அதாவது இது ஹைவே கிடையாது, ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ஒரு
மெயினான ரோடு மாதிரின்னு சொல்லலாம். இப்போ ஷாரிலேருந்து நம்ம வந்துட்டு ஷாரா குரேஷை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே தான் நம்ம வீடு இருக்குது. வாங்க. இப்போ நைட் டைம்ங்கிறதுனால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, ஓகே, இன்றைக்கி எடுத்து வச்சிடும், நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம் டெய்லி உள்ளதை அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா 2 ஃபோனில் வந்துட்டு நான் இது பண்ணுறேன். எதில் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை மிரரில் இது பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோனை வந்துட்டு சீட்டில் வந்துட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. 2மே நம்மளோடது டம்மி ஃபோனு தான். அதனால் கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பகலில் ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸ்டெபிலைசேஷன் இருக்காது, அது தெரியும். நான் வந்துட்டு நம்ம நார்மலாக ஸ்டெபிலிட்டி பண்ணோம் அப்படின்ட்டிங்கன்னா வாய்ஸ் ஓவர் போயிடும், பேசுனது மொத்தமாக போயிடும். அதுக்கு தான் 2 ஃபோனில் வச்சுட்டு ஒரு ஃபோனில் ஸ்டெபிலிட்டி இது பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோனில் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்ப்போம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆதரவு கொடுங்க. என்னென்ன கடை எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் ரேட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். கவலையப்படாதீங்க. ஓகே, நிற்கக்குள்ளே கிளாரிட்டி நல்லாயிருக்கு. பார்க்கலாம். பார்க்க தானே போகிறீங்க, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னென்ன சாப்பிட்றோம், எப்படிலாம் இருக்குது சாப்பாடு, எவ்வளோ சம்பளம், எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு காட்டுறோம். என்ன உங்களுக்கு எதுவும் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இதாங்க வந்துட்டு நான் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு. வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேடம்மை போய் மெத்தாமில் விட்டுட்டு வந்திருக்கேன், திரும்பி ஃபோன் பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவங்க கூப்பிடவே இல்லை. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆகுது. இப்போ ஃபோன் அடித்து நான் இப்போ வரேன், கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணுறேன். இப்படி தாங்க இருக்குது ஹவுஸ் ஒரு வாழ்க்கை. நடந்து வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. சாரிங்க, பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளே நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மேடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸு, அதனால எங்கேருந்து நடந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கதவு ஓப்பன் பண்ண அப்படின்னாங்க, நான் வந்துகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. மாண்டேஜ் சார்ஜ் சும்மா எடுத்து விட்ருப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டோரை லாக் பண்ணிட்டு, சரி வண்டியை பார்க்கிங் தான் நம்ம பார்க்கிங்கு, சரி பார்க்கிங்கில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீடியோக்கு ஒரு எண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மணி 2:15 ஆகுது. நான் அவங்க வருவாங்கன்னு தூங்காமல் இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்படி தாங்க இருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும். கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே.